பேஷண்ட்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஃபுட் ப்ராப்ளம்ஸ், காலில் எரிச்சல் வருது, காலில் வலி வருது, கால் திகுன்னு தாங்க முடியாத ஊசி குத்துற மாதிரி வலிகள் இருக்கும். ஸோ இது எல்லாவற்றுக்குமான ஹோம் ரெமெடிஸ், இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கான ஹோம் ரெமெடிஸ். சர்க்கரையுடைய அளவையும் குறைக்கணும், அதே நேரத்தில் புண்களும் ஆறணும். சரி, இந்த மாதிரியான அல்சர் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸ்க்கு சுகர் லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ சுகர் லெவல் அதிகமாக டேப்லெட்ஸை கொடுத்து அல்சர் என்ன ஆகிட்டே போகும், கால்களில் இந்த மாதிரி புண்கள் அதிகமாயிட்டே போகும். கால்களில் இந்த மாதிரி காமிக்கிற மாதிரி கருத்து போறது, டிவிடி அல்சர் ஃபார்ம் ஆகுது, கால்களில் நரம்புகள்ல இறுக்கம் ஏற்பட்டு வலிகள் அதிகமாகுது, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். சரி, எதனால இந்த மாதிரியான புண்கள் இருக்கும் போது இன்னும் சுகர் அதிகமாகுது அப்படின்னா அந்த ஹை லெவல் ஆஃப் அந்த குளுக்கோஸ் தான் இந்த ஹீலிங், இந்த புண்களை ஆத்துவதற்கான ஒரு உடம்பு உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம். நம்ம அதை டேப்லெட் போட்டு 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 ரெடியூஸ் பண்ண புண்கள் ஆறுவதே கிடையாது. அப்புறம் சர்ஜரி பண்ணி அந்த விரலோட இல்ல சில பேருக்கு காலோட வெட்டி எடுக்கக்கூடிய பரிதாபங்கள்